ஏய் இந்தா இந்த செக்கை ரவி வருவான், அவன்கிட்ட கொடுத்துரு. என்னங்க செக் இது? என்ன செக்கா இருந்தா உனக்கு என்ன? கொடுன்னு சொன்னா கொடு. அதுல எவ்வளவு அமௌண்ட் எழுதியிருக்குன்னு தெரியுமா உனக்கு? உன் பெரிய உனக்கு முழுசா எழுத தெரியாது. இந்த லட்சணத்துல அது எதுக்கு இது எதுக்குன்ட்டு. என்னங்க ஆ கொஞ்ச நேரம் இருங்க, குழம்பு தாளிச்சிடறேன், சாப்பிட்டு போயிருவீங்க. என்ன சமையல்? சோறும் கத்திரிக்காய் சாம்பாரும். எப்ப பாரு சோறு சாம்பாருன்ட்டு. இதை தவிர உனக்கு வேற எதுவுமே செய்ய தெரியாதா? நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். அம்மோ அம்மோ எந்திரிமா. இன்னைக்கு லீவு தானம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு. பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரமா தூங்குறது? எந்திரி. சமையல் கட்டுல அம்மா கூட கூடமாட வேலை செய்யலாம்ல. எனது கிச்சன்ல வேலை செய்யணுமா? நானும் இந்த மாதிரி கிச்சன்ல வேலை செய்ய ஆரம்பிச்சேன், அவ்வளவுதான். என் வாழ்க்கை ஃபுல்லா கிச்சன்ல தான் கிடக்கணும். நான் என்ன உன்ன மாதிரி எழுத படிக்க தெரியாதவளா? நான் MBA ஸ்டூடெண்ட். கிச்சன்ல வேலை செய்ய நானும் வேலைக்காரி இல்லை. போ, நீயே இந்த வேலையெல்லாம் செய். என்னால கிச்சன் பக்கமே வர முடியாது. சரிம்மா, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். காப்பி ஆடுறதுக்குள்ள எந்திரிச்சு குடி. மா என்னம்மா இது? ஏயா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் துவைக்க மேல வெள்ளை சட்டை தனியா துவையன்னு. இங்க பாரு, கலர் சட்டையோ துவைச்சனே வெள்ளை சட்டை எல்லாமே நாசமாயிருச்சு. ஐயோ, நான் தாயா மறந்து போய் ரெண்டையும் ஒன்னா போட்டேன். நீ கூட நான் மறுபடியும் துவைச்சு தர்றேன். நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கா வெள்ளை சட்டை எந்த கரையுமே இல்லாம துவைச்சு கொடு. இந்தா புடி, சீக்கிரம் துவைச்சு கொடு. ஏங்க, ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேங்க. பிள்ளைகளை கொஞ்சம் பாத்துக்குங்க. ம் அவங்க என்ன சின்ன பசங்களா? அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ உங்க அம்மா ஊருக்கு போனமா வந்தமான்னு இரு. அங்க போய் வாரக்கணக்கில் தங்கிடாத. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தாங்க போறேன். 2 நாள்ல வந்துருவேன். எங்க அம்மா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க போனதுல இருந்து எங்க அப்பா தனியா கஷ்டப்படுறாரு. போய் பார்த்தோன்னே வந்துடுறேங்க. போதும் போதும், உங்க அப்பா மக பாசத்தை பத்தி பேசினதெல்லாம். சீக்கிரம் கிளம்பு, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. உனா கண்ணில் தண்ணியை வச்சுக்கிறது. அம்மோ, ஊருக்கு போயிட்டு வரேன்டா, பார்த்து சூதானமா இரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போ. மா எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் வாமா. வரேன்ப்பா, போயிட்டு வரேங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். போனமா வந்தமான்னு இருக்கணும். சரிங்க. போ. கொண்டா, சும்மா லேட் பண்ணிட்டு போலாம்ப்பா. இந்தா. ஐயா, பார்த்து போயா. இல்ல, நான் பார்த்து போய்க்கிறேன், நீ பார்த்து போ. அப்பா, காஃபி போட்டீங்களாப்பா? சின்ன குழந்தையா நீ? என்கிட்ட வந்து காப்பி கேட்குற? நீயே போய் போட்டு குடிப்போ. பொம்பளை பிள்ளை எந்திரிக்கிற நேரத்தை பாரு. எல்லாம் எப்படி காஃபி வைக்கிறதுன்னு தெரியலையே. யூடியூப்ல போட்டு பார்ப்போம். இந்தா, இந்த சட்டையை துவைச்சு கொடு.
இந்த அதிகாரம் பண்ற வேலையில இங்க வேண்டாம். உன் துணி தானே, இஷ்டம்னா துவை, இல்லைன்னா அழுக்கு துணி போட்டு அப்படியே போ. நீதான பொம்பளை புள்ள, நீதான் துணியெல்லாம் துவைக்கணும். எந்த காலத்துல இருக்க நீ? அதெல்லாம் அப்போ அவன் துணியா அவன் துவைச்சுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன் ஆம்பளை பசங்க துணியை துவைச்சா துணியில கடுக்கு போகாதா? நானே காலைல இருந்து காஃபி கூட குடிக்காம இருக்கேன். வந்துட்டா துணியை துவைச்சு கூட, அதை துவைச்சு கூட. போடா முதல்ல. இங்க கொஞ்சம் வாமா. தா வரேன்பா. சொல்லுங்கப்பா. ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிடாதனா சரியா? எனக்கு என்னப்பா சமைக்க தெரியும்? நான் வேணா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணட்டுமா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்றியா? நாலு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல இப்படிதான் காலம் பூரா ஆன்லைன்ல சமைச்சு சாப்பிடுவீங்களா? சின்ன வயசுலயே உனக்கு சமைக்க கத்து கொடுத்துருக்கணும். ஒன்னும் சொல்லி குத்தம் இல்ல. நான் தான் உங்க அம்மாட்ட படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு சமையல் சொல்லி தரேன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். போய் ஏதாவது சமைப்போ. சரிப்பா. என்ன புள்ளைய வளர்த்தனாலும். ஓகே. அம்மா. யாருங்க? உள்ள வாங்க. சார் வணக்கம் சார். யார் நீங்க? சார் என் பேரு சுரேஷ். அம்மாவும் எனக்கு நல்லா தெரியும் சார். உங்களை இப்பதான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சரி உட்காருங்க. தேங்க்யூ சார். என் ஒய்ஃப் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வேலை தேடி வந்தேன் சார். எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. கடைசியா ஒரு சோப் கம்பெனில வீடு வீடா சோப்பு விற்கிற சேல்ஸ்மேன் வேலை தான் சார் எனக்கு கிடைச்சது. அப்படி சோப்பு விற்க வரும்போது சார் அம்மா எனக்கு பழக்கம். ஒரு நாள் பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு வீடு வீடா சோப்பு வச்சிருந்தேன் சார். என்னோட பைக்கும் சோப்பும் ரெண்டுமே திருட்டு போயிடுச்சு. அது கம்பெனி பைக் வேற. எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. அம்மா கிட்ட தான் வந்து சொன்னேன். அவங்க தான் எனக்காக சோப் கம்பெனி வரைக்கும் வந்து பேசி கேரண்டி கையெழுத்து போட்டு அந்த வேலையை எனக்கு திரும்ப வாங்கி கொடுத்தாங்க. சாதாரண சோப்பு விற்கிற எனக்கு அம்மாவோட சப்போர்ட் தான் சார் எல்லாமே. அதுக்கப்புறம் நான் நல்லா வேலை செஞ்சதுனால என்னை ஏரியா சூப்பர்வைசராக போட்டாங்க சார். அப்படியே படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு தான் சார் எனக்கு மேனேஜர் போஸ்டிங் கிடைச்சிது. இது எல்லாத்துக்குமே காரணம் அம்மா என்னை நம்பி போட்ட அந்த ஒத்த கையெழுத்து தான் சார். அதான் அம்மா பார்த்து சொல்லிட்டு ஸ்வீட்டை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேங்க சார். சார் சார் அம்மா இருக்காங்களா சார்? அம்மா ஊருக்கு போயிருக்காங்கப்பா. வரத்துக்கு 2 நாள் ஆகும். ஓ அப்படியா சார். ஸ்வீட் எடுத்துங்க சார். சரிப்பா. 2 நாள் கழிச்சு அம்மா வந்து பாக்குறேங்க சார். சரிப்பா. சரி வரேங்க சார். இது எல்லாத்துக்குமே காரணம் அம்மா என்னை நம்பி போட்ட அந்த ஒத்த கையெழுத்து தான் சார். என்ன செக்கா இருந்தா உனக்கு என்ன? உன் பெரிய உனக்கு முழுசா எழுத தெரியாது. இந்த லட்சணத்துல அது எதுக்கு இது எதுக்குன்ட்டு. நான் என்ன உன்ன மாதிரி எழுத படிக்க தெரியாதவளா? நான் MBA ஸ்டூடெண்ட். கிச்சன்ல வேலை செய்யணுமா? கிச்சன்ல வேலை செய்ய நானும் வேலைக்காரி இல்லை. போ. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் துவைக்க மேல வேலை சட்டி தனியா துவைன்னு. நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கா வேலை சட்டி எந்த கரையுமே இல்லாம துவைச்சு கொடு. ஏம்மா என்னாச்சு? இல்லப்பா, நம்ம என்னதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் வீட்டுல சமைச்ச மாதிரி இல்லைல்ல. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. இன்னும் 2 நாள் தான்மா, அம்மா வந்துருவா.
சாப்பிடு. ம். ஏய் அம்மு, நீ ஃபர்ஸ்ட் டைம் சமைச்ச மாதிரியே இல்லை, சாப்பாடு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்டா. வந்துட்டீங்களா? பைய குடுமா, நான் வச்சுக்கிறேன். இருக்கட்டும். பரவாயில்ல குடுமா. உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமாமா நானு. வாமா உள்ள போலாம் வாங்க. மா இப்பதான் வந்தீங்களா? ஆமையா, ஃபோன் பண்ணி நானே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு கூட்டியாந்து இருப்பேன்ல. பக்கத்துல தானையா, அதே நானே நடந்து வந்துட்டேன். சரிம்மா. துவைக்கணுமாயா? குடு. இல்லம்மா, இது ஏற்கனவே துவைச்சு துணிடாமா? துவைச்ச துணியா? ஆமாமா, அம்மா துணி, அப்பா துணி, ஏன் சேலை? யாரியா துவைச்சது? நான் தான்மா துவைச்சேன். நீ துவைச்சியா? ஆமாமா. சரி அதை விடுங்க, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, நான் இதை போய் மடிச்சு வைக்கிறேன். மா ஏங்க? கொஞ்சம் இங்க வாமா. இந்தா, இதில் சம்பள பணம் 10,000 ரூபா இருக்கு. இனிமே வீட்டு செலவு எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. இந்த மாதம் மட்டும் இல்லை, இனிமே எல்லா மாதமும் நீயே பார்த்துக்கோ. இதெல்லாம் எப்பவும் நீங்க தானங்க பாப்பீங்க, இப்ப மொத்தம் என்ன புதுசா? உன்னால் குடும்பத்தை பார்த்துக்க முடியாதுன்னு நினச்சி இவ்வளோ நாள் நான் தப்பு கணக்கு போட்டேன். ஆனால் நீ இல்லாத இந்த 2 நாள் தான் உன்னை பற்றி எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. எனக்கு இப்போ உன் மேலே முழு நம்பிக்கை வந்துடுச்சு. சரி, அதை விடு. உன் கையால் சாப்பிடணும் போல இருக்கு. உன்னோட ஸ்பெஷல் அந்த கத்திரிக்காய் சாம்பார் வச்சு கொடுக்குறியா? கத்திரிக்காய் சாம்பார் என்னங்க, உங்களுக்கு பிடிச்ச பூரா அத்தனையும் செஞ்சு தரேங்க. செத்த நேரம் போறங்க, வந்துடுறேன். ஏமா, காப்பி எது வேணுமாமா? இருமா வச்சு தரேன். இல்லம்மா, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன். ஆயிரம் நீ மோகிரும் நீ